ஹலோ காஷ், நான் உங்களோட தனுஷ் பேசுகிறேன். நான் ஸ்டம்பிள் கேஷ் எடுப்பேன். இது நான் 4th ட்ரை. நான் ஃபஸ்ட் ட்ரையில் என்ன தெரியுமா ஆச்சு? யார் என் கூப்பிட்றான், என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான். சரி கேமில் போவோம். இந்த வாட்டி கிக் பண்ணாமல் அவனே கூப்பிட்றான், ஆனால் கிக் பண்ணிட்டான். சரி அவனை போய் என்ன பண்ணனே எனக்கு தெரில. சிங்கப்பாங்க கைஸ். இதுதான் என்னோட இதெல்லாம். ஹக்கு இஸ் லெவல் 6. இது ப்ரீஃப் கேஸ் லெவல் 4. போல்ட் இது லெவல் 2. இது பஞ்ச் மேக்ஸ் லெவல். இதுதான் இப்போ நான் இப்போ என்னத்தம்மா யோசிச்சுன்னு இருக்கேன். அந்த ஹக் தேவையில்லாமல் லெவல் 5 வரைக்கும் பண்ணிட்டேன். அதுபோல் சேர்த்து வச்சு நான் இது வாங்கலான்னு இருக்கேன். நான் ஸ்லாப்பிங் இருக்குது. இதுதான் யோசிச்சுன்னு இருக்கேன். இது ஆரம்பிடா, டக்குன்னு ஆரம்பி. எனக்கு லேட் ஆகுதுடா. டக்குன்னு பண்ணி சில போடா பண்ணி கூப்பிட்றான். ஆனால் எனக்கு நான் டக்குன்னு ஹோஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான். நான் என்னடா பண்ணுறேன்னா எனக்கு தெரியல. என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறது என்ன பண்ணுகிறனே. நீங்கள் அந்த அந்த மூவி பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். அது நான் சொல்லணேன். இந்த மூவி இப்போ ரீசெண்டாக வந்துச்சு, ஞாபகம் மாட்டேன். குட் பேட் அக்லி கைஸ் பார்த்தீங்களா? எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஆனால் ஃபஸ்ட்டில் சொல்ல முடியாது. அந்த கதை என்ன தெரியுமா ஆச்சு? அதில் என்னடா இவ்வளோ லேக் ஆகுது இங்கே பாரு. என்கிட்ட நான் ஃபஸ்ட்டு என்ன காய்ச்சி ரொம்ப லேக் ஆகுது. சரி, நான் இப்போ என்னத்தவா பண்ணப்பா? நான் குட் பேட் என்னத்தவா பேசுனேன்? குட் பேட் அக்லி அது குட் பேட் அக்லி படத்தில் என்னத்துமா? என்னடா இது என்னது ஒர்க் ஆகல காய்ஸ். ஆமாங்க, அந்த குட் பேட் அக்லி படத்தில் இவன் பண்ணான். அஜித் குமார் இருந்தால அவன் ஆமாம் கைஸ், நான் இந்த சீசனோட ஸ்கின்னை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டத்துமா. நான் இதில் 20 days பிஃபோரே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் நான் ரோப்ளாக்ஸ் தான் விளான்னு இருந்தேன். இப்போ போய் நான் எக்யூப் பண்ணிக்கேன் இந்த ஸ்கின்னு. எவ்வளோ இதெல்லாம் ஃப்ரீ டு. ஆனால் நான் முக்கியமாக சொல்ல மாட்டேன், இது எல்லாம் நான் ஃப்ரீ டு பிளே. இந்த ஜெம்ஸ்லேருந்து இந்த டோக்கன் எபிலிட்டி கீஸ்லேருந்து இது எல்லாமே நான் ஃப்ரீ டு பிளே தான் வாங்கினேன். அதுக்கு நான் தான் ஏர்ன் பண்ணேன். நானே போயிட்டு என் ஓன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்காகவே நான் நிறைய வாட்டி விளையாடி இருந்தேன். எனக்கு ஒரு யூடியூபர் ஆகணும்னு ஒரு ஆசை. இப்போ நான் பண்ணிட்டேன். இன்னுமே ஆனால் நான் இப்போ நினச்சிடாதீங்க, நான் அப்படியே கண்டினியூ பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே கண்டினியூ பண்ணேன். என் மே மாதம் லீவ் வந்துச்சுல, ரொம்ப சூடாக கூட இருக்கும். ரொம்ப சூடாக இருக்குன்னு பார்த்துதுங்க காய்ஸ். வெளில அவ்வளோ சுற்றாதீங்க, விளையாடுங்க. அதுவும் கொஞ்சம் சாயந்தரம் மாதிரி அந்த மாதிரி 6 o'clock மாதிரி அவன் போய் விளையாட ஆரம்பிங்க. அது ரொம்ப சீக்கிரமாக போயிட்டா ரொம்ப அவங்களோட அம்மா உங்கள் அம்மாவை கூட விட மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் டைமுக்கும். நான் யார் அது ஸ்னோ பால் தூக்கி போட்டது? இப்போலாம் யூடியூபர்ஸே இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. அதுவும் நீங்கள் தான் தமிழ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஏதாவது இருந்தீங்களா? யார் சொல்லுங்கள் காய்ஸ். எனக்கு அட்லீஸ்ட் இருந்தால் நான் பார்க்கலாம். நான் உங்களோட சேனல் கூட நான் வியூ பண்ணி பார்ப்பேன்.
நீங்கள் வந்து அவங்களோட சேனல் கூட பாருங்க. ஏன் அது இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இந்த அடிக்கிற பஞ்ச் சூப்பர் பஞ்ச் இந்த 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 ஸ்டம்பிள் ஜேம்ஸ் அடிக்கான்னு பார்த்தேன், மிஸ் ஆயிட்டான். எனக்கு வந்து ஃப்ரைடே, நான் ஜூன் 2 வரைக்கும் எனக்கு லீவு தான். எப்போது நான் பிஸியாக டெய்லி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். டெய்லி 1 வீடியோ 2 வீடியோ. இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா டைம் கூட ரொம்ப ஆயிடுச்சு. நாளைக்கு சீக்கிரமே அப்லோட் பண்ணிவிட்டேன். இந்த சூப்பர் பஞ்ச்லாம் என்ன ரொம்ப அஷ்டியமாயிட்டேங்க. சூப்பர் பஞ்சை ஒன்றுமே அடிக்க முடியல. ஃபேஸ் கூட அவ்வளோ அடிக்க முடியாது. லேக் தான், லேக் இஷ்யூ தான் நினைக்கிறேன். பிங்க் வந்து 25ல் தான் இருக்குது. என்னடா பண்ணுறது? யார் தமிழ் டிப்ஸ் வச்சுருந்தா சொல்லுங்கள். ஓ, அவன் பஞ்ச் சூப்பர் நைஸ் பஞ்ச். எனக்கு வந்து ஸோ இங்கே வந்து நான் அடிக்கும் போது நான் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் அப்புறம் ஒரு லாஸ்ட் முடிவுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் அடித்தேன் கைஸ். ஆனால் நான் அப்புறம் அது இது கரெக்டாக கிளிப்பில் போட மாட்டேன், ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் சொல்லலாம். இனியா என்னடா இது ஈவன் தான். இது புதுசாக ரெட்ரோ வந்துருக்கு. ரெட்ரோ படமா? இந்த படம்லாம் நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன். இது ஃப்ரீ ஆகிட்டல, அதான். வேறு என்ன ஒரு வேலை கூட இல்லை. ஸ்டடீஸில் மாறாதீங்க காய்ஸ். நீங்கள் இந்த ஸ்டம்பிள் காய்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இது நல்ல கேம் தான். இங்கே வந்து இது ஃபேஸ் இல்லை, வால் ஜம்ப் அதுதான் நினைக்கிறேன் அந்த பேர். இதோட பேர் அந்த இது கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து ஐகான் ஸ்கின்ஸில் நிறைய வந்துருக்கு. கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து இன்னும் இந்த கிரிச்சு ஐயோ டிப் போச்சுடா. சரி நான் வந்து நான் இந்த ஒரு கேம் ஃபுல்லாக நான் கிளட்ச் மட்டும்தான் பண்ண போகிறேன். சரி வந்து நான் அந்த கேம் ஸ்டார்ட் ஆகும்போது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சரி காய்ஸ், நான் இன்னைக்கு இப்போ வந்து நான் இந்த வீடியோவோட லாஸ்ட் பார்ட்டாக இருக்க போகுது. அதான் நான் இந்த அப்படியே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளட்ச் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்கில்ஸ் நானே டெஸ்ட் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு கிளட்சுன்னு யாருக்காவது கிளட்சுன்னு என்னென்னு தெரியலனா அது ஒரு வீடியோ, அது ஒரு விதமான ஒரு இது சர்வை பண்ணதுக்கு பிளாக் டேஸ்டில் நான் எங்கேயோ போகிறேன் பாருங்க. ஐயோ நான் ஜம்ப் பண்ணிட்டேன். நான் கிளட்ச் ஒன்லி தான் சொன்னேன். சரி நான் எங்கே பண்ணலாம் சுத்தம். சரி மறுபடியும் ரீட்ரை பண்ணா என்னடா பண்ணுறது? இது ரொம்ப லோட் ஆகுது கைஸ். ரொம்ப நெட்டு இருக்கு. சரி முதல்ல ரெக்கார்ட் பண்ணனா எல்லாம் பார்க்கணும். ரெக்கார்ட் பண்ணனா மறுபடியும் சொதப்பிக்கும். முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். எனக்கு ரொம்ப லேட் நைட்டாக ஆச்சு. நான் நிறைய அட்டம்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஒன்றில் வந்து நான் 10 மினிட்ஸ் அப்போ வந்து கொடுத்துருந்தேன். இப்போது நாயெல்லாம் எல்லாம் ரொம்ப கத்துது. அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். என்னால் ஒன்றுமே அதில் பண்ண முடியாது. சரி நான் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பேக்வர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேக்வர்ஸ் தான் வரும் எனக்கு. சூப்பர் பார்த்தீங்களா? லேக் என்னடா இது? நான் சர்ஃபிங் போர்டில் போகிறேன். நான் டைமண்ட் நோ ஹார்ட் வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்சி டைமண்ட்றேன். நான் கோல்டன் நோ ஹார்ட் வச்சுருக்கேன். அப்படி நான் ஸ்விம்மர் ஸ்க்ரீன் இல்லை. சரி இந்த பாய் காய்ஸ், எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி நாளைக்கு வந்து நான் வீடியோவில் அவங்கள பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.